second unit. What is the next subtopic we are going to learn means endangered species. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா endangered அப்படின்னா என்னன்னாக்கா அழிஞ்சு கொண்டிருக்கிற ஸ்பீசிஸ்னா ஆர்கானிசம்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. An endangered species is an animal or plant that is at the risk of extinction அப்படின்னா என்னன்னாக்கா endangered species-னா என்னன்னாக்கா அந்த அனிமலோ இது வந்து மேபி அனிமலாக இருக்கலாம் இல்லை பிளான்ட்டாக இருக்கலாம். அது என்ன ரிஸ்க் கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழியிற கண்டிஷன், அதாவது அந்த ஆர்கானிசமே இந்த வேர்ல்டில் இல்லாமல் போயிடும் அந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் தே மைட் எக்ஸ்டிங் இட் ஃப்ரம் த அர்த் சூன் அப்படின்னா என்னன்னாக்கா நம்மளுடைய அர்த்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் என்ன அது அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் nearly 132 species of plants and animals are critically endangered in India. அதாவது நம்ம இந்தியாவில் எவ்வளோ டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் வெரைட்டி வந்து இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 132 ஸ்பீசிஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்னோ லியோபர்ட், பெங்கால் டைகர், ஏசியாட்டிக் லயன், பர்பிள் ஃப்ராக் அண்ட் இந்தியன் giant squirrel are some of the endangered endangered animals. அதாவது இது எல்லாம் என்னன்னாக்கா endangered அதாவது அழியக்கூடிய கண்டிஷனில் இருக்கிற அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியில். சிமிலர்லி பிளான்ட்ஸ் லைக் அம்ப்ரெல்லா ட்ரீ அண்ட் தென் மலபார் லில்லி, ரஃப்லீஷியா ஃப்ளவர், தென் இந்தியன் மாலா அண்டு மியூசிலி plant are endangered. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வெரைட்டியில் என்னது அழியக்கூடிய கண்டிஷனில் இருக்கிற பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அனிமல்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் ஒரு சிலது வந்து பிக்சர்ஸ் மூலயமா நம்ம காமிச்சிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லைன் டெய்ல்டு மேக்யூ ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசியாட்டிக் லயன், இது வந்து நீல்கிரி தார், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லியோபார்ட். இந்த அனிமல் கேட்டகரிலாம் எக்ஸ்டிங்ஷன் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் Indian mala and then Malabar glory lily and then umbrella tree, then Rafflesia flower. இந்த plant category-ல என்னன்னாக்கா endangered species category-ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Okay. Next we are going to learn about causes for endangerment. அதாவது ஏன் இந்த அனிமல்ஸ்லாம் அழியுது, பிளான்ட் வெரைட்டிலாம் ஏன் அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு காசஸ் இருக்குது, உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ த ஃபாலோயிங் ஆர் த ரீசன்ஸ் ஒய் ஆன் அனிமல் ஆர் பிளான்ட் இஸ் என்டேஞ்சர் ஆர் எக்ஸ்டிங்கேட். என்டேஞ்சர் இதை ஏன் அழியுது, என்ன காரணம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட் விச் ப்ரொவைட் ஃபுட் அண்டு ஷெல்டர் டு அனிமல்ஸ் அண்டு அனிமல்ஸ் are destroyed for human needs. First point என்னன்னாக்கா which is act as the home for the plants and the animal means we are known very well forest இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் என்னன்னாக்கா அவனுடைய ஃபுட்டுக்காகவும் அவனுடைய ஷெல்டருக்காக என்ன பண்ணுறான், டெஸ்ட்ராய் பண்ணுறான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, என்ன ஆகுது, அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. செகண்ட் பாயிண்ட், லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் ஹண்டட் ஃபார் தேர் horns, skin, teeth and many other valuable products. இது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸே நம்ம என்ன பண்ணுறாங்க, ஹண்ட் என்னென்னா வேட்டையாடுறது. அது என்னென்ன பர்பஸ்க்கு, அதுலேருந்து அதனுடைய ஸ்கின் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை அதனுடைய ஹார்ன் இருக்கலாம், ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கில் பண்ணிடுறாங்க. அதனாலேயும் அனிமல்ஸ் வந்து என்ன ஆகுது, அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அஃபெக்ட் த அனிமல்ஸ். இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா பொல்யூஷனாலே என்ன ஆகுது, அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் அனிமல்ஸ் ஆர் டேக்கன் டு நியூ ஹேபிட்டட் பை பீப்புள் ஸோ தே கேனாட் சர்வே தேர். ஒரு சில ஆக்சுவலாக அனிமல்ஸ்க்குன்னு அதுக்குன்னு ஒரு ஹோம் இருக்கும் இல்லையா, அது ஹேபிட்டேட் இருக்கும். ஸோ பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டேட்லேருந்து பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அதனால் அந்த பர்டிகுலர் பிளேஸினுடைய சர்வே பண்ண முடியாமல் என்ன ஆகும், இறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலையும் அழிஞ்சு போகுது. நெக்ஸ்ட்டு பெஸ்டிசைட்ஸ் அண்ட் தென் கெமிக்கல்ஸ் விச் ஆர் யூஸ் டு கெட் ரிட் ஆஃப் இன்செக்ட்ஸ், பெஸ்ட் ஆர் weeds, poison
த பிளான்ஸ் அண்ட் தென் அனிமல். இது மட்டும் இல்லாமல் நம்ம கெமிக்கல்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அது என்ன பண்ணுதுன்னா பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதனாலேயே அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் ஃப்ளட், சைக்ளோன் அண்டு ஃபயர் ஆல்சோ டெஸ்ட்ராய்ஸ் அனிமல். இது இல்லாமல் நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட், வெள்ளம் வருது, அப்புறம் சைக்ளோன்ஸ் புயல்லாம் உருவாகுது இல்லைங்களா, அப்புறம் ஃபயர், ஒரு சிலது காட்டு தீ அது மாதிரிலாம் ஏற்படுது, அதன் மூலியமா என்ன ஆகுது, அனிமல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சேவிங் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ். இப்போ இந்த அழியக்கூடிய அனிமல்ஸ் வந்து சேவிங் மீன்ஸ் நத்திங் பட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் வெரைட்டிஸ் plants and animals, but they are endangered mainly due to human activities. We need to take some measures to protect them. அதாவது மெயினாக நேச்சுரலில் பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த பிளான்ஸ் வந்து அனிமல்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதுதான் அந்த ரீசன், என்ன ரீசன் வந்து இந்த அனிமல்ஸ் அந்த பிளான்ஸ் வந்து அழியறதுக்கு காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன். சரிங்களா? ஸோ அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டியிலேருந்து நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்தாக்கா அந்த அனிமல்ஸ் வந்து பிளான்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? So what are the steps you should want to take to protect plants and also the animals? Okay, the first one, hunting and then poaching animals should be prohibited. அதாவது அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து தடுக்கணும். ப்ராகிபிட்டட்னா என்ன பண்ணணும், அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷுட் நாட் பொல்யூட் த என்விரான்மெண்ட். செகண்ட் ஒன் என்னது, என்விரான்மெண்ட் நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், லிமிட்டிங் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் அண்டு ரீசைக்கிளிங் இட் கேன் சேவ் த என்டேஞ்சர் அனிமல்ஸ். அதாவது பிளாஸ்டிக் யூசேஜ் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி சப்போஸ் யூஸ் பண்ணால் அந்த பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி அகெயின் யூ ஷுட் வாண்ட் டு யூஸ் இட். இஃப் யூ டூயிங் லைக் தட் மீன்ஸ் யூ கேன் சேவ் த என்டேஞ்சர் அனிமல்ஸ். Okay children, the next one, pesticides and then chemicals which pollute the environment should be avoided. Pesticides, கெமிக்கல்ஸ் எது வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுதோ அது மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிளான்டிங் நேட்டிவ் ட்ரீஸ் வில் ப்ரொவைட் ஃபுட் டு த அனிமல்ஸ். அதாவது நேச்சுரலாகவே எந்தெந்த பிளான்ஸ் வந்து ஃபுட்டாக பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கு வந்து ஆக்ட் ஆகுதோ அது மாதிரியான பிளான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வி ஷுட் பை எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஒன்லி. அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லினா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் காஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பை பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங், அதாவது அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டேட்டா புக் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். த ரெட் டேட்டா புக் இஸ் எ புக் மெயின்டைன்டு ஃபார் ரெக்கார்டிங் ரேர் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தென் பிளான்ஸ். புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. ரெட் டேட்டா புக்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு புக்கு. அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அந்த அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர் கண்டிஷன் இருக்குது, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் என்டேஞ்சர் கண்டிஷன் இருக்குது, அதனுடைய மெயின்டெனன்ஸ் அதை பற்றி எழுதி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற புக்ஸ் தான் பேர் என்னன்னாக்கா ரெட் டேட்டா புக். ஓகேங்களா? ஸோ திஸ் புக் இஸ் கிரியேட்டட் டு ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் த ஸ்பீசிஸ் விச் ஆர் அபவுட் டு எக்ஸ்டிங்கேட். அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த ஆர்கானிசம் வந்து எப்படி இருக்குது, என்டேஞ்சரில் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் மெயின்டைன்டு பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அதாவது இந்த ரெட் டேட்டா புக் இருக்கு இல்லையா, அது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா IUCN. அதாவது அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன். இவங்க எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண. கன்சர்வேஷன்ன்றது நத்திங் பட் ப்ரொடெக்ஷன். ஸோ த ரெட் டேட்டா புக் கண்டெய்ன்ஸ் கலர் கோட் இன்ஃபர்மேஷன் ஷீட்ஸ். இந்த ரெட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கலர் கோட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் இண்டிகேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் டு எக்ஸ்டிங்கிட் ஸ்பீசிஸ்.
அதாவது இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ல இது கன்ஃபார்மாக என்னது அழியிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர் இண்டிகேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ். ஓகேவா, அது வந்து ஆபத்தான கண்டிஷனில் இருக்குது, அழியிற கண்டிஷனில். ஒயிட் கலர் இண்டிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேர் ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ்லேயே வந்து ரொம்ப ரேராக இருக்கிறது. சரிங்களா. நெக்ஸ்ட் கிரீன் கலர் இண்டிகேட்ஸ் என்னன்னாக்கா ஃபார்மலி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் பட் ஸ்டார்டட் டு ரெக்கவர். அதாவது இது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் தான், அதை வந்து அந்த அழியிற கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரெட் டேட்டா புக். அந்த ரெட் டேட்டா புக்கு மூலிமா நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இட் ஹெல்ப்ஸ் டு எவால்வேட் த பாப்புலேஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் த டேட்டா கிவன் இன் திஸ் புக் கேன் பி யூஸ்ட் அட் த குளோபல் லெவல். ஓகே, இந்த புக் வந்து நாட் ஒன்லி பர்டிகுலர் கண்ட்ரி ஆர் பர்டிகுலர் ஸ்டேட், குளோபல் லெவலில் அந்த வேர்ல்டு லெவல்லே என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், த ரிஸ்க் ஆஃப் எ ஸ்பீசிஸ் becoming globally extinct can be estimated with the help of this book. அதாவது எவ்வளோ வந்து இந்த உலகத்திலேயே வந்து, அதாவது இந்த வேர்ல்டு லெவல்லையே எவ்வளோ ஆர்கானிசம் வந்து இந்த ரிஸ்கில் இருக்குது, என்டேஞ்சராக இருக்குது, அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், இட் ப்ரொவைட்ஸ் த நெசசரி கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். அதாவது இந்த புக்கு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா எப்படி இந்த ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. What is the topic we are going to learn means conservation of animals. Biodiversity is the term used to describe different plants, animals, microorganisms and insects etc. அதாவது biodiversity அப்படின்னா bio means living organism, diversity means different. ஓகேவா, ஸோ இந்த பயோடைவர்சிட்டி எதை பற்றி, இந்த டேர்ம்ஸ் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, அண்ட் தென் இன்செக்ட்ஸ் இருக்குது எக்ஸெட்ரா. அதை பற்றி சொல்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறோம்னாக்கா பயோடைவர்சிட்டி. ஸோ தேட் ஆர் ஃபவுண்ட் ஆன் த எர்த். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர்த்தில் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் இருக்குது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெல்ப்ஸ் ஆஸ் to protect, maintain and recover the endangered animals and plant species. ஓகேங்களா. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன டைப் ஆஃப் த என்டேஞ்சர்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் இஸ் த ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்டு நேச்சுரல் ரீசோர்ஸஸ். அதாவது கன்சர்வேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் மேனேஜ் பண்ணுறது. சரிங்களா. வைல்ட் லைஃப் அண்டு நேச்சுரல் ரீசோர்ஸஸ், அதாவது வைல்ட் லைஃப்பையும் ப்ளஸ் நேச்சுரல் ரீசோர்ஸையும் நம்ம என்ன அழியாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆர் மெயின்டைன்டு இன் சர்டன் protected area such as national parks and வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. இப்போ அழியக்கூடிய கண்டிஷனில் இருக்கிற பிளான்ஸையும் அனிமல்ஸையும் ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் பார்க் அண்ட் ஆல்சோ வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ். ஓகே, ஸோ இன் இந்தியா there are about 73 national parks and 416 wildlife sanctuaries. நம்மளுடைய கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நேஷனல் பார்க்ஸ் இருக்குனாக்கா 73 நேஷனல் பார்க்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 416. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன, அதில் நேஷனல் பார்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏ நேஷனல் பார்க் இஸ் ஆன் ஏரியா விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கன்சர்வ்டு ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப். அதாவது நேஷ்னல் பார்க் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா வைல்ட் லைஃப் ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இன் தீஸ் ஏரியாஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபாரஸ்டரி, கிராசிங் ஆர் கல்டிவேஷன் ஆர் நாட் பெர்மிட்டட். அதாவது இந்த நேஷ்னல் பார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன நடக்காது, அப்படி அங்கே ஃபாரஸ்ட். ஓகேவா, அதாவது ஃபாரஸ்ட்ரி, கிராசிங், கல்டிவேஷன் ஆர் நாட் பர்மிட் அப்படின்னாக்கா அங்கே வந்து காடுகளை வந்து அழிக்க விட மாட்டாங்க,
அப்புறம் அனிமல்ஸ்லாம் வந்து கிராசிங்னா அது அந்த புல்ல மேயும் இல்லையா அனிமல்ஸு, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பிளான்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாது அங்கே க்ரோ பண்ணுறதுக்கும் விட மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஈவன் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆர் நாட் அலோவ்ட் இன் தீஸ் ஏரியாஸ். அது ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே ப்ரைவேட் ஓனர்ஸ், அவங்கள கூட என்ன பண்ணுறாங்க அந்த நேஷனல் பார்க் பிளேஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தி நேஷனல் பார்க்ஸ் கவர்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ ஏரியா இருக்கும் நேஷனல் பார்க்குனாக்கா மினிமம் 100, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிசன் சில்ட்ரன், இங்கே நம்ம இந்த ரீட் பண்ணும்போது மிஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கன்சர்வ் சொல்லிட்டு நாட் கன்சர்வ் ரிசர்வ்டு ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப். நீங்கள் பார்த்துங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு மிஸ் சொல்லும்போது கன்சர்வ் சொல்லியிருக்கிறேன், நாட் கன்சர்வ் ரிசர்வ். ஓகே, அதில் என்னென்ன நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஓகே, ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இஸ் located close to நாய்னிடால் இன் உத்தரகாண்ட். அதாவது இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்னிடால் என்ற பிளேஸில், எந்த இடத்துலனா உத்தரகாண்டில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டைகர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் பார்க். இங்கே என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைகர். அதர் அனிமல்ஸ் ஃபவுண்ட் ஹியர் இன்க்ளூட் செவரல் ஸ்பீசிஸ் ஆஃப் டீர், leopards, jackals, red foxes, black bear, sloth bear அண்டு monkeys. இதுவும் மெயினாக வந்து டைகர் இருக்கும். அது இல்லாமல் இந்த ரிமைனிங் அனிமல்ஸும் அந்த பார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க். இங்கே என்ன டைப் ஆஃப் கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்கு, இங்கே என்ன டைப் ஆஃப் த அனிமல்ஸ்லாம் இருக்கும், அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத். ஏஷியாட்டிக் லயன்ஸ் இன் தேர் நேச்சுரல் ஹேபிட்டட் கேன் பி சீன் ஹியர். அதாவது ஏஷியாட்டிக் லைனுடைய நேச்சுரல் ஹேபிட்டஸ் வந்து இந்த பார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் அனிமல்ஸ் என்னென்ன இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார், ஷிங்காரா, சீத்தால், போர்க்குபைன் அண்ட் தென் வைல்ட் பியர் அண்டு பிளாக் பக். ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் வந்து இந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நேஷ்னல் பார்க்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் சச் அஸ் rhinoceros, tiger, elephant, wild buffalo அண்டு swamp deer அண்டு seen here. அதாவது swamp deer are seen here. என்னென்ன சொல்லியிருக்காங்கனாக்கா rhinoceros, tiger, elephant, wild buffalo அண்டு swamp deer. இதெல்லாம் ஒரு சிலான அனிமல்ஸ் வந்து இந்த நேஷனல் பார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், திஸ் பார்க் ஆல்சோ ஹேஸ் பியர்ஸ், லியோபார்ட்ஸ் அண்டு செவரல் ஸ்பீசிஸ் ஆஃப் லோக்கல் அண்ட் தென் மைக்ரேட்டரி பேர்ட். இது மட்டும் இல்லாமல் மைக்ரேட்டரி பேர்ட்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரியான ஒரு சில அனிமல்ஸ் பேர்ட்ஸும் இங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ திஸ் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒன் காண்ட் ரைனோ. அதாவது ஒரே ஒரு கொம்பு இருக்கிற ரைனோசஸ் வந்து இந்த பார்க்கில் வந்து ஃபேமஸான அனிமல்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுண்டர்பான் நேஷ்னல் பார்க். ஸோ லொக்கேட்டட் இன் த வெஸ்ட் பெங்கால். இது எங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த சுந்தர்பான் நேஷ்னல் பார்க் இஸ் எ டைகர் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ் ஆன் த கேஞ்சஸ் டெல்டா. ஓகே, அதாவது இங்கே என்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைகர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா கேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெங்கால் டைகர், சால்ட் வாட்டர் crocodile, then wild boars, foxes, leopard, cats, huge turtles, and then Ganges River dolphins, and several other varieties of the mammals and reptiles, along with huge varieties of the local and then migratory birds can be seen here. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த அனிமல்ஸ் இருக்குது. இது வந்து டெல்டா ரீஜன், அதாவது வாட்டர்லாம் இருக்குல்ல, ரிவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறதால ஸோ ஃபிஷ் வெரைட்டி இருக்குது, டர்ட்டில்ஸ் இருக்குது. சரிங்களா, அது மாதிரி போத் அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ பிளான்ட் வெரைட்டி வந்து இந்த நேஷனல் பார்க்கில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஹார் நேஷ்னல் பார்க். கன்ஹார் நேஷ்னல் பார்க் located in Madhya Pradesh was established as a part of project that is tiger. Apart from tiger animals,
such as elephant, jackals, leopard, and then striped hyenas, monkeys, and several varieties of deer, including black buck, swamp deer, and cheetah, and சாம்பார் ஆர் சீன் ஹியர். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் த டீர் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது, ஜாக்கல்ஸ் இருக்குது, லியோபார்ட் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் இந்த பார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியார் நேஷ்னல் பார்க். பெரியார் நேஷ்னல் பார்க் இஸ் இன் தேக்கடி, கேரளா. அதாவது இந்த பெரியார் நேஷனல் பார்க் எந்த பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேக்கடி. இந்த தேக்கடி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ வேரியஸ் ஸ்பீசிஸ் இன்க்ளூடிங் த மெஜஸ்டிக் எலிஃபண்ட்ஸ், then royal tigers and the fishes, reptiles and birds can be seen here. இங்கேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த அனிமல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மெஜஸ்டிக் எலிஃபண்ட்ஸ் அண்ட் தென் டைகர், ராயல் டைகர், ஓகே, ஃபிஷ்ஷஸ், ரெப்டைல்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த பேர்ட்ஸ், அது மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next one, Gindi National Park. So this park is located at the heart of the Chennai city. அதாவது சென்னையினுடைய மைய பகுதி சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான். So it is the home to spotted deer and then black bucks, then white bucks, river otter, next hyena, and then bonnet monkey, then civet cat, and then jackals, pangolin, next hedgehog, and common mangoes, etc. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக என்னென்னாக்கா டீர், ஸ்பாட்டட் டீர்னா புள்ளிமான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்னது பக்ஸு, ஒயிட் பக்ஸு, ரிவர், அது மாதிரி ரிவர் ஆஃப் ஹைனா, அப்புறம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த மங்கீஸ், ஓகே, ஜாக்கல்ஸ், பேர்ட்ஸு, அனிமல்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த ஆர்கானிசம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். சரி, a sanctuaries is a protected area which is reserved for the conservation of animals only. sanctuary அப்படின்னாக்கா ஒரு protected area. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், reserved for only conservation of the animals. okay, so harvesting of timber, collection of forest products and private ownership right are allowed here. அதாவது இங்கே என்னன்னாக்கா ஹார்வெஸ்ட் பண்ணலாம், சரிங்களா. இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துலேருந்து ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம், அப்புறம் ப்ரைவேட் ஓனர்ஷிப்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டூரிஸ்ட் விசிட் இஸ் ஆல்சோ அலோவ்ட் இன் தீஸ் பிளேசஸ். அதாவது இந்த சாங்சுரிஸில் வந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்க, டூர் பார்க், அதாவது விசிட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு சாங்சுரி என்னன்னாக்கா காலக்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இந்த காலக்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் famous for tiger, lion-tailed macaque, Nilgiri, langur, and then bonnet macaque, then langur, Nilgiri, and Nilgiri thar, then sambar salar, bear, and then boar, elephant, flying squirrel, and then panther, wild dog, and pangolin are some of the animal found here. அதாவது these are the different types of the animals. உங்களுக்கு இந்த அனிமல்ஸ் பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுளில் போயிட்டு இந்த நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே அதனுடைய பிக்சர்ஸும் உங்களுக்கு வரும், நீங்கள் இமேஜஸையும் பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஊட்டி. முதுமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டியில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பெங்கால் டைகர், ஜெயிண்ட் எலிஃபண்ட் and the leopard are found here. இங்கே என்னென்ன இருக்குனாக்கா டைகர், ஓகே, பெங்கால் டைகர், ஜெயிண்ட் எலிஃபண்ட் அண்ட் தென் leopard. ஓகே, எலிஃபண்ட் சஃபாரி இஸ் ஃபேமஸ் இன் திஸ் சாங்சுரி. எலிஃபண்ட் சஃபாரினா சவாரி போவாங்க இல்லையா எலிஃபண்ட் மேலே, அது வந்து இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். Major wildlife animal
ஃபவுண்ட் ஹியர் இஸ் டைகர். அதாவது இந்த முண்டந்துறை எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே என்ன மெயினான அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைகர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. அது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதாவது ஆனைமலை வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வைல்ட் டாக் அண்ட் தென் ஜெயின் ஸ்குரியல் ஆர் சீன் ஹியர். அதாவது வைல்ட் டாகும் அதுக்கப்புறம் ஸ்குரியலும் இந்த சாங்சுரியில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. இட் இஸ் எ வெரி வேர்ல்ட் சாங்சுரி இன் தமிழ்நாடு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த வேடந்தாங்கல் வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இட் ஹேஸ் மெனி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் லைக் ஸ்பூன் பில்ஸ், then open billed storks and then பெலிகான்ஸ் எக்ஸட்ரா. அதாவது இங்கே வந்து நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் பில் அண்ட் தென் ஓப்பன் பில்டு ஸ்டாக்ஸ் அண்ட் தென் பெலிகான்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் த கன்சர்வேஷன். அதாவது அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீசிஸ் கேன் பி அடாப்டட் டு தேர் ஹேபிட்டட். நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது அதனுடைய ஹேபிட்டட்லேயே என்னவாகும், அது வந்து கண்டினியூவாக லீவ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங் ஸ்பீசிஸ் கேன் இன்டராக்ட் வித் ஈச் அதர். அந்த ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசம் நடுவில் என்ன இருக்கும், இன்டராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நேச்சுரல் ஹேபிட்டட் ஆஃப் த அனிமல் இஸ் மெயின்டைன். அனிமல்ஸோட நேச்சுரல் ஹேபிட்டட்டும் என்னவாகும், மெயின்டைன் ஆகும், கண்டினியூ ஆகும் சொல்லிக்கிறாங்க. இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்டு ஈஸி டு மேனேஜ். இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய எக்ஸ்பென்சிவ் எப்படின்னாக்கா கம்மியாக தான் இருக்கான்னு நம்ம ஈஸியாக வந்து ஆர்கானிசத்தை வந்து கன்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் குருலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். குருலிட்டினா அந்த அனிமல்ஸ் வந்து கொடுமை பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குருலிட்டி டு அனிமல்ஸ் இன்க்ளூட் கேப்சரிங், ட்ராப்பிங், தென் பாய்சனிங் ஆஃப் எனி வைல்டு அனிமல்ஸ் கலெக்டிவ்லி. அதாவது குருலிட்டின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி அனிமல்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது, அப்படி இல்லைனாக்கா அதை ட்ராப் பண்ணுறது, அப்படி இல்லைனா அதுக்கு பாய்சன்ஸ் கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே என்னன்னாக்கா இந்த கொடுமை பண்ணுறதுல தான் வரும்னு சொல்லிக்கிறேன். ஸோ தேர் ஆர் மெனி அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் கன்சர்ன்ட் வித் த ஹெல்த், சேஃப்டி அண்ட் தென் சைக்காலஜிக்கல் வெல்னஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. எதுக்குனாக்கா அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதனுடைய சைக்காலஜிக்கலாக அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை குட் கண்டிஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்குலாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தே இன்க்ளூட் அனிமல் ரெஸ்கியூ குரூப்ஸ் which help animals in distress and other which help animals suffering from some epidemic. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அனிமல்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது இந்த ஆர்கனைசேஷன் சொன்னோம் இல்லையா, அனிமல்ஸினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மாற்றுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இந்த அனிமல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனாக்கா எபிடெமிக், அதாவது டிசீஸ்லாம் வரும் இல்லையா, அந்த கண்டிஷனில் வந்து அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் ஆர் த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் விச் ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது நம்மளோட இந்தியன் ஆர்கனைசேஷன்லேயே கவர்மெண்ட்டு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்க அனிமல்ஸினுடைய நல்லதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தேர் ஆர் சம் ப்ரைவேட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லாமல் ஒரு சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அனிமல்ஸினுடைய குட்னஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அது ஆர்கனைசேஷனில் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கிராஸ். ஸோ ப்ளூ கிராஸ் இஸ் எ ரெஜிஸ்டர்ட் அனிமல் வெல்ஃபேர் charity in the United Kingdom.
It was established in 1897 with the vision that every pet will enjoy a healthy life in a happy home. அதாவது ப்ளூ கிராஸ் அப்படின்னா என்னன்னாக்கா அனிமல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அது ரெஜிஸ்டர் அனிமலுடைய வெல் சேரிட்டி, அதாவது அனிமல்ஸ் வந்து என்னது நலமுடன் வச்சுக்கிறதுக்காக ஒரு உருவாக்குன ஒரு யுனைடெட் கிங்டம், ஓகேவா, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ நம்ம உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன் 1897, சரிங்களா. ஸோ இதனுடைய விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வந்து அதனுடைய ஹோம்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் அவங்களுடைய விஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the charity provides support for pet owners who cannot afford private veterinary treatment, helps to find homes for unwanted animals and educate the public in the responsibility of animal ownership. அதாவது இது என்னன்னாக்கா ஒரு சில ஓனர்ஸ்லாம் பெட் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த அனிமல்ஸ்க்குடைய வெட்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அனிமல்ஸ்லாம் வந்து ரோமிங்லாம் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் டாக்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதுக்கு ஹோம் வந்து ப்ரொடெக்ட் கொடுக்கறதுக்காக இவங்க வந்து இந்த ப்ளூ கிராஸ் மூலயமா என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சிலர்லாம் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, எஜுகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Blue Cross of India was established at Chennai in the year 1959. Now, Blue Cross of India is one of the largest animal welfare organization in India. நல்லா கவனிமா, இந்த ப்ளூ கிராஸ் இந்த ஆர்கனைசேஷன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ எந்த பிளேஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் தான். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1959, ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்மளுடைய இந்தியாவிலே இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா. விச் ஒன்? ப்ளூ கிராஸ், ஓகே. ஸோ த மெயின் ஆஃபீஸ் இஸ் லொக்கேட்டட் அட் கிண்டி, சென்னை, with all amenities like hospitals, shelters, ambulance services and animal birth control etc. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. இது இந்த இந்த ப்ளூ கிராஸ் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில். கிண்டி எங்கே இருக்குன்னா சென்னையில், சரிங்களா. ஸோ நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டியோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதனுடைய ஷெல்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஆம்புலன்ஸ் அந்த அனிமல்ஸ் கூட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்குது, அப்புறம் பர்த் கண்ட்ரோல் சர்வீசஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த ஃபெசிலிட்டி ஒன்லி ஃபார் த அனிமல்ஸ் வந்து இந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் ப்ரொவைடிங் ஷெல்டர்ஸ், adoption and then maintaining hospitals and mobile dispensary and then providing ambulance services. இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் என்னன்னாக்கா அனிமல்ஸ்க்கு ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அடாப்டிங் அந்த அனிமல்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னாக்கா மொபைல் டிஸ்பென்சரி, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ், இது மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த அனிமல்ஸ்க்காக பண்ணித்தராங்க, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அனிமல்ஸ் எந்த அனிமல்ஸும் வந்து கொடுமை பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணணும், சரிங்களா. ஆல்வேஸ் யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் அனிமல்ஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன். லெசன் ஓவர்.